சப்போஸ் நீங்கள் ஒரு ஆஃப்லைன் ஒரு லோக்கல் பிஸ்னஸ் ரன் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா தென் உங்களால் ஹியூஜ் ப்ராஃபிட்ஸ் மேக் பண்ண முடியும் வித் ஹெல்ப் ஆஃப் கூகுள் மேப் ஆட்ஸ். அண்ட் இதுக்குன்னு சொல்லி மேக்ஸிமம் பட்ஜெட் அலோகேட் பண்ணணும்னு அவசியமே இல்லை. ஜஸ்ட் ஸ்மார்ட்டாக ஸ்ட்ராட்டஜிஸ் பண்ணாலே போதும். உங்கள் பிஸ்னஸ்க்கு வர ஃபோன் கால்ஸ் இன்க்ரீஸ் பண்ண முடியும், வாக்கின்ஸ் இன்க்ரீஸ் பண்ண முடியும், ரிவ்யூஸ், டைரக்ஷன் அண்ட் வெப்சைட் விசிட்ஸ் எல்லாமே செக் பண்ண முடியும். ஸோ உங்கள் பிஸ்னஸை ப்ரமோட் பண்ணுறதுக்கு ஏஜென்சிஸ் ஒரு ஃப்ரீலான்சர்ஸை ஹையர் பண்ணணும்னு அவசியமே இல்லை. ஜஸ்ட் ஃபியூ ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணாலே போதும், உங்களாலேயே ஈஸியாக ப்ரமோட் பண்ண முடியும். So myself as a digital marketing practitioner and a consultant. Current MNCல work பண்ணிட்டு இருக்கேன் and also work over 40 brands, help them to generate leads and sales for the business. So இப்போதான் நம்ம சேனல் first time பார்க்குறீங்கன்னா then make sure to hit the like button and consider subscribing so that you won't miss any of my future videos to stay updated in this digital marketing field. So no more delay, let's get started. கூகுள் சர்ச் ஆட்ஸ் எப்படி கிரியேட் பண்ணுவோமோ அதே கான்செப்ட்ல தான் கூகுள் மேப் ஆட்ஸுமே கிரியேட் பண்ண போறோம். பட் த திங் இஸ் ஒரு சில சேஞ்சஸ் ஒண்டி இருக்கும். ஸோ அந்த சேஞ்சஸ் ஒண்டி நீங்க கரெக்டா நீங்க ஃபோக்கஸ் பண்ணும்போது உங்களால ஈஸியாவே கூகுள் மேப் ஆட்ஸ் வந்து கிரியேட் பண்ண முடியும். ஸோ ஹியர் வி ஆர் கோயிங் வித் நியூ கேம்பெயின். ஸோ கிரியேட் நியூ கேம்பெயின். ஸோ கிரியேட் ஏ கேம்பெயின் வித்தவுட் ஏ கோல் கைடன்ஸ் இதை செலக்ட் பண்ணிட்டு சர்ச் ஆட்ஸ் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த இடத்துல வந்து கன்வர்ஷன் கோல்ஸ் எல்லாமே கேட்கும். ஸோ ஆஸ் ஆஃப் நோ நான் இதை வந்து நான் ஸ்கிப் பண்றேன். ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா வெப்சைட் விசிட்ஸ், ஃபோன் கால்ஸ் அண்ட் ஆப் டவுன்லோட்ஸ் எல்லாமே கேட்கும். ஸோ இந்த இடத்துல நான் என்ன பண்றேன்னா வெப்சைட் விசிட்ஸ் வந்து நான் கிளிக் பண்றேன். அண்ட் என்னோட வெப்சைட் யூஆர்எல்லுமே நான் வந்து என்ன பண்றேன்னா இங்க மென்ஷன் பண்ணிடுறேன். அண்ட் கேம்பெயின் நேம் வரும்போது கூகுள் மேப் ஆட்ஸ் வந்து நான் கொடுத்துறேன். ஸோ பிட்டிங் வரும்போது ஸோ கன்வர்ஷன் வேல்யூ கிளிக்ஸ் எல்லாமே கேட்கும். ஸோ ஹியர் வி ஆர் கோயிங் வித் கிளிக்ஸ் பிகாஸ் ஸோ நம்ம கிட்ட அவ்வளோ சஃபிஷியன்ட் டேட்டாஸுமே இல்லை. அட் த சேம் டைம் நம்ம நியூ கேம்பெயின் கிரியேட் பண்றதுனால ஸோ பெட்டர் கோ வித் கிளிக்ஸ். அண்ட் நெக்ஸ்ட் ஸோ சர்ச் நெட்வொர்க் அண்ட் டிஸ்பிளே நெட்வொர்க் இது ரெண்டுமே வந்து டர்ன் ஆஃப் பண்ணிக்கோங்க. பிகாஸ் நம்ம கூகுள் பார்ட்னர் சைட்ஸ் அண்ட் நெட்வொர்க் சைட்ஸ்ல எல்லாமே வந்து நம்ம ஆட்ஸ் வந்து ஷோ பண்ண தேவையில்லை. ஸோ வி ஆர் ஒன்லி ஃபோக்கஸிங் ஆன் கூகுள். ஸோ பார்ட்னர் சைட்ஸ் எல்லாமே வந்து டர்ன் ஆஃப் பண்ணிக்கலாம். அண்ட் லொகேஷன் வரும்போது இந்த இடத்துல நம்ம கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ பெட்டர் என்ன பண்ணுங்கன்னா என்டர் அனதர் லொகேஷன் கொடுத்துட்டு அட்வான்ஸ் சர்ச்சஸ் போயிடுங்க. அண்ட் அட்வான்ஸ் சர்ச்சஸ்ல பாத்தீங்கன்னா ரேடியஸ் வந்து கிளிக் பண்ணிட்டு யூ ஹேவ் டூ ஆப்ஷன்ஸ். ஆல்ரெடி உங்ககிட்ட கூகுள் பிசினஸ் ப்ரொஃபைல் இருந்துச்சுன்னா தென் அந்த நேமே வந்து நீங்க என்ன பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா இதுல வந்து சர்ச் பண்ணலாம். ஸோ நான் என்ன பண்றேன்னா டிஜிலைஃப்னு சொல்லி சர்ச் பண்றேன். ஸோ டிஜிலைஃப்னு சர்ச் பண்ணும்போது என்னோட கூகுள் பிசினஸ் ப்ரொஃபைலோட நேம் வந்து இந்த இடத்துல ஷோ ஆகுது. ஸோ தட் நான் என்ன பண்றேன்னா டார்கெட்னு கொடுத்துறேன். டார்கெட் கொடுத்துட்டு நான் என்ன எவ்வளவு கிலோமீட்டர்ஸ் நான் டார்கெட் பண்ணுமோ நான் என்ன பண்ணலாம்னா இதுல வந்து டார்கெட் பண்ணிக்கலாம். ஸோ 10 கிலோமீட்டர்ஸா 20 கிலோமீட்டர்ஸான்னு சொல்லி நான் என்ன பண்ணலாம் இதுல டார்கெட் பண்ணிக்கலாம். ஆர் எல்ஸ் உங்ககிட்ட கூகுள் பிசினஸ் ப்ரொஃபைல் இல்ல ஸோ இதுக்கப்புறம் தான் கிரியேட் பண்ண போறீங்கன்னா பெட்டர் உங்களோட லொகேஷனோட எக்ஸாக்ட் பின்கோடை வந்து நீங்க என்ன பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா மென்ஷன் பண்ணலாம். லெஸ் டேக் நான் என்ன பண்றேன்னா 6 lakhs 2 சொல்லி நான் என்ன பண்றேன்னா டார்கெட் பண்றேன். ஸோ தட் அந்த பர்டிகுலர் லொகேஷன் வந்து ஃபுல்லா டார்கெட் ஆயிடும். இதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா உங்களோட எக்ஸாக்டா நீங்க எவ்வளவு கிலோமீட்டர்ஸ் டார்கெட் பண்ண போறீங்களோ சொல்லி நீங்க டார்கெட் பண்ணி சேவ் கொடுத்துட்டா போதும். ஃபைன். ஸோ and then location option. So location optionல people in or regularly in your target location இதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. வை பிகாஸ் உங்க லொகேஷன்ல யார் இருக்காங்களோ அந்த பீப்புள்ஸ் கொண்டு தான் இந்த ஆட் வந்து ஷோ ஆகும். ஸோ நம்ம இதை செக் பண்ணும்போது ஸோ யாராச்சும் உங்களோட லொகேஷன்ல இன்ட்ரெஸ்டடா இருந்தா கூட உங்களோட ஆட் வந்து ட்ரிகர் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஸோ பெட்டர் இந்த ஆப்ஷனை வந்து செக் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் லாங்குவேஜ்னு வரும்போது ஆல் லாங்குவேஜஸ் நீங்க போகலாம். இட்ஸ் வெல் அண்ட் குட். ஸோ கீவேர்ட்ஸ்னு வரும்போது லோக்கல் கீவேர்ட்ஸ் வந்து நீங்க டார்கெட் பண்ற மாதிரி பாருங்க. லெட்ஸ் டேக் நீங்க ஸ்டாக் மார்க்கெட் கோர்சஸ் வந்து கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கீங்க எடுத்துக்கலாம். ஸோ அந்த டைம்ல பாத்தீங்கன்னா ஸ்டாக் மார்க்கெட் கோர்ஸ் ஆர் ட்ரைனிங் இன்ஸ்டியூட் நீங்க என்ன வேணா பண்ணலாம். ஸ்டாக் மார்க்கெட் கோர்ஸ் இன் சென்னை. ஸோ நான் என்ன பண்றேன்னா என்னோட லோக்கல் கீவேர்ட்ஸ் வந்து நான் என்ன பண்றேன்னா நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டு கெட் கீவேர்ட் சஜஷன்ஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பஞ்ச் ஆஃப் கீவேர்ட்ஸ் ஐடியாஸ் எல்லாமே கிடைக்கும். ஸோ இதுல உங்களுக்கு எந்த கீவேர்ட்ஸ் வந்து ரொம்பவே ஆப்டா இருக்குமோ ஸோ அந்த கீவேர்ட்ஸை ஒண்டி பேஸ் பண்ணி நீங்க என்ன பண்ணுங்கன்னா உங்களோட ஆட்ஸ் வந்து ஃபர்தரா ரன் பண்ண ஆரம்பிங்க. ஸோ irrelevant-ஆன கீவேர்ட்ஸ் எல்லாமே நீங்க பெட்டர் எக்ஸ்க்ளூட் பண்ணிக்கோங்க. ஃபைன். அண்ட் தென் நம்ம ஆட்ஸ் கிரியேட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ ஃபைனல் யூஆர்எல் லிங்க் வந்து கொடுத்துருங்க. டிஸ்பிளே பார்ட்னு வரும்போது ஸ்டாக் மார்க்கெட் கோர்ஸ், ரைட்? ஸோ ஸ்டாக் மார்க்கெட் கோர்ஸ், ஸோ ஸ்டாக் மார்க்கெட் கோர்ஸ்ன்னு சொல்லி கொடுத்துரு. அண்ட் தென் கால்ஸ் இது எல்லாமே தேவையில்லை. ஸோ ஹியர் ஹெட்லைன்ஸ் டிஸ்கிரிப்ஷன்ஸ் எல்லாமே நீங்க வந்து மென்ஷன் பண்ணிடுங்க. ஸோ நான் ஜஸ்ட் டெமோ பர்பஸ்க்காக நான் என்ன பண்றேன்னா இதே ஹெட்லைன்ஸ் அண்ட் இதே டிஸ்கிரிப்ஷன்ஸ் தான் வச்சுக்கிறேன். பட் நீங்க ஒன்ஸ் நீங்க ப்ரொஃபஷனலா நீங்க வந்து கேம்பெயின் கிரியேட் பண்ணும்போது பேஸ்ட் ஆன் யுவர் சர்வீஸை பொறுத்து நீங்க என்ன பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா 15 ஹெட்லைன்ஸுமே வந்து மென்ஷன் பண்ணுங்க. அட் சேம் டைம் 4 டிஸ்கிரிப்ஷன்ஸுமே மென்ஷன் பண்ணுங்க. ஃபைன். அண்ட் தென் பிசினஸ் நேம்ஸ் அண்ட் லோகோஸ் எல்லாமே கேட்கும். ஸோ நீங்க அட்வர்டைசர் வெரிஃபிகேஷன் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த பிசினஸ் நேம்ஸ் அண்ட் லோகோஸ் எல்லாமே உங்களுக்கு லைக் உங்களோட ஆட்ஸ்ல வந்து ஷோ ஆகும். ஸோ சப்போஸ் நீங்க வெரிஃபிகேஷன் பண்ணலனா உங்களோட ஆட்ஸ்ல வந்து ஷோ ஆகாது, ரைட்? ஸோ நெக்ஸ்ட்
அண்ட் தென் பட்ஜெட். நீங்க டெய்லி எவ்வளோ பட்ஜெட் வந்து ஸ்பெண்ட் பண்ண போறீங்க? லெட்ஸ் டேக் நீங்க ₹500 இனிஷியலா நீங்க ₹500 ஸ்டார்ட் பண்றீங்கன்னா, தென் மேக் இட் அஸ் ₹500. ஸோ உங்களோட கஸ்டம் பட்ஜெட் வந்து நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் ஒன்ஸ் நீங்க நெக்ஸ்ட் குடுக்கும்போது, உங்களோட கேம்பெயின்ஸ் வந்து ஏதாச்சும் எரர்ஸ் இருக்கான்னு செக் பண்ணிட்டு, ஸோ உங்களோட கேம்பெயின் வந்து பப்ளிஷ் ஆயிடும். ஸோ நீங்க இந்த இடத்துல போய் பப்ளிஷ் கேம்பெயின் குடுத்துட்டீங்கன்னா, உங்களோட கேம்பெயின்ஸ் வந்து பப்ளிஷ் ஆயிடும். ஒன்ஸ் நீங்க இந்த கேம்பெயின் வந்து பப்ளிஷ் பண்ணதுக்கு அப்புறம் ரிவ்யூ ஸ்டேஜஸ்ல இருக்கும். ரிவ்யூ ஸ்டேஜ் முடிஞ்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா, உங்களோட கேம்பெயின்ஸ் வந்து இம்ப்ரஷன்ஸ், கிளிக்ஸ் வந்து வர ஆரம்பிச்சிரும். ஃபைன். ஒன்ஸ் நீங்க கேம்பெயின் பப்ளிஷ் பண்ணதுக்கு அப்புறம் அசெட்ஸ் இந்த ஒரு ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்க. ஸோ அசெட்ஸ்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு லொகேஷன் சொல்லி ஒரு அசெட் இருக்கும். ஸோ லொகேஷன் அசெட் நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா, ஸோ இந்த இடத்துல உங்களோட கூகுள் பிசினஸ் ப்ரொஃபைல் வந்து லிங்க் ஆயிருக்கும். ஸோ நான் ஆல்ரெடி லிங்க் பண்ணியிருக்கிறதுனால இங்க வந்து ஷோ ஆகுது. சப்போஸ் உங்களோட கூகுள் பிசினஸ் ப்ரொஃபைல் வந்து நீங்க லிங்க் பண்ணலனா, ஸோ இந்த இடத்துல ஆட் கொடுத்துட்டு நீங்க என்ன பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா, உங்களோட கூகுள் பிசினஸ் ப்ரொஃபைல் வந்து லிங்க் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் நீங்க லிங்க் பண்ணதுக்கு அப்புறம் லொகேஷன்ஸ் இந்த ஒரு ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்க. சோ இந்த ஆப்ஷன் நீங்க கிளிக் பண்ணும்போது நீங்க டார்கெட்டட் லொகேஷன் நீங்க என்ன லொகேஷன் வந்து செலக்ட் பண்ணியிருக்கீங்களோ அந்த லொகேஷன் வந்து இந்த இடத்துல வந்து ஷோ ஆகும். சோ அங்க போய் நீங்க என்ன பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா உங்களோட பிட் அட்ஜஸ்ட்மென்ட் வந்து நீங்க இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். சோ 20% ஆர் 30% சோ வாட் எவர் மே பி நீங்க என்ன பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா உங்களோட பிட் அட்ஜஸ்ட்மென்ட் வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம். சோ பிட் அட்ஜஸ்ட்மென்ட் இன்க்ரீஸ் பண்றதுனால என்ன பெனிஃபிட் பாத்தீங்கன்னா யூசுவலா ஷோ ஆகுறத தாண்டி 20% 30% வந்து பாத்தீங்கன்னா உங்களோட ஆட்ஸ் வந்து இன்னும் அதிகமா வந்து ஷோ ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. சோ தட் உங்களோட கேம்பெயின்ஸ் இன்னும் பெட்டரா பெர்ஃபார்ம் ஆகிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்கு. ஸோ தட்ஸ் இட். ரொம்பவே சிம்பிளான ப்ராசஸ். சப்போஸ் உங்ககிட்ட வெப்சைட் இல்லைனா கூகுள் பிஸ்னஸ் ப்ரொஃபைலோட வெப்சைட் லிங்கே உங்களால் யூஸ் பண்ண முடியும் டு ரன் ஆட்ஸ் ஃபார் யோர் பிஸ்னஸ். பட் மேக் ஷூர் தட் உங்களோட கூகுள் பிஸ்னஸ் ப்ரொஃபைலை வந்து ஆப்டிமைஸ் பண்ணுற மாதிரி பாருங்கள். சப்போஸ் நீங்கள் ஆப்டிமைஸ் பண்ணாமல் விட்டுட்டிங்கன்னா தென் நீங்கள் ஆட்ஸை ரன் பண்ணாலும் கன்வர்ஷன்ஸ் மேக் பண்ணுறது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். I hope you found this video helpful, and please hit the like button and consider subscribing so that you won't miss any of my future videos. Until then, Mazhar signing off.